ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 36 சைஸ்க்கு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே எழுதி வச்சுருவேன். ப்ளவுஸு அவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக எழுதி வச்சுருவேன். அப்புறம் தச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ப்ளவுஸை தொடவே மாட்டேன், அளவு ப்ளவுஸை தொடவே மாட்டேன். நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சே ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. இப்போ வந்து துணியை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து 1 மீட்டர் கிளாத். சரிங்களா? லைனிங் இல்லாமல் தான் அதை தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி. இப்படி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து போட்டுட்டு, மெயினாக துணியில் வந்து ரொம்ப சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா தான் கட்டிங் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போதும் அளவு மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அளவு வந்து மாறிடும். நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணும்போது அதோட அவுட்புட் வேறு மாதிரி வந்துடும். அதனால் எப்போவுமே அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இதில் நூலாக இருக்குல்ல, துணியில் இந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சம் நூலாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த ஹைட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கும். அதனால் இந்த நூல் தெரிகிற இடத்த ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு அதை கட் பண்ணி தூர எடுத்துடணும். இதுக்கு அப்புறத்துலேருந்து தான் நான் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிப்பேன். வீடியோ வந்து லாங்காக இருக்குன்னு நினைக்காம ஃபுல்லாக அந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு குட்டி குட்டியாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் வந்து பேக் போர்ஷன். சரிங்களா? பேக் சைடு தான் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம நோட் எடுக்கணும். நோட்டில் இருக்கிற அளவுகள் எல்லாத்தையும் பார்த்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதில் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. 15 இன்ச்சு ப்ளவுஸோட லென்த் அப்படின்னு எடுத்திருக்கேன். அந்த 15 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு, அதே மாதிரி டேப்பை கொஞ்சம் தள்ளி வச்சு 15 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஆல்ரெடி ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்துட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, வேணும்னே லென்த்தாக போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 15 இன்ச்சில் நம்ம லைன் போட்டிருக்கோமா, அதுக்கு மேலே கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். தையலுக்கு வந்து நமக்கு இடம் வேணும். கீழே 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் தைப்போம். அதுக்காக இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 15.5 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்தாலும் ஓகே தான். ப்ளவுஸ் லென்த்தோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டு. இந்த ப்ளவுஸுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 9 இன்ச்சு அளவு எடுத்தேன். 9 இன்ச்சு அப்படிங்கும்போது 9 × 4 அப்போது 36. இந்த ப்ளவுஸில் இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இன்ச்சு. 36 இன்ச்சுக்கு நெக் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு முதல்ல 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அப்புறம் ரெடி ஷோல்டர் நம்ம எடுத்தது தான். ரெடி ஷோல்டர் 2.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணுறேன். இது 3 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நான் வந்து தையலுக்காக ஒரு அளவு கொடுப்பேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக 3/4 இன்ச்சு. 1 இன்ச்சு கொடுத்துடாதீங்க, 3/4 இன்ச்சு கொடுங்க. இப்போ 3/4 இன்ச்சுக்கு வந்து அளவு எடுத்துடுறேன். இது மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இது எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரியே கொஞ்சம் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நெக் ரவுண்ட் ஒரு 3 இன்ச்சு, அப்புறம் ரெடி ஷோல்டர் 2.5 இன்ச்சு, அப்புறம் தையலுக்காக நம்ம விடுறது வந்து 3/4 இன்ச்சு. இதை நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு கிடைக்கும். அந்த 6.25 இன்ச்சை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே 6.25 இன்ச்சை கீழே கொஞ்சம் இறக்கி வைப்போம். அதுலேருந்து இது வந்து ஆம் ஹோல். ஆம் ஹோல் நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 5 இன்ச்சு எடுத்தோம். அந்த 5 இன்ச்சை ஃபஸ்ட் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். இந்த ப்ளவுஸில் 5 இன்ச்சு கரெக்டாக வராது. அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த 6.25 இன்ச்சை இதில் இப்படி இந்த மாதிரி 6.25 அப்படின்னு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும். மேலே இருந்து கீழே இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 5 இன்ச்சில் ஒரு லைன் வரைஞ்சோம்ல, ஆம் ஹோல் லென்த் வந்து இந்த ப்ளவுஸில் 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டோம். அதில் அந்த லைனில் இப்போது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறோம். எப்போவுமே அப்படி தான், ஆம் ஹோல் லென்த்துக்கு நம்ம ஒரு லைன் போடுவோம்ல, அதில் தான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இது வந்து நான் 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சு அதே மாதிரி கீழேயும் 9 இன்ச்சு மார்க் பண்ணி ப்ளஸ் 1.5 இன்ச்சு லைனிங்காக மார்க் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம இப்போ 9 இன்ச்சுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு லைன் போட்டோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு சீடி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்படியே கட் பண்ணிடலாமா அப்படின்னா கட் பண்ணக்கூடாது. இதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ வீடியோ வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் நம்ம இன்ச் டேப் வச்சு இப்போ அளவு எடுக்கணும். அளவு எடுத்து இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து பார்த்தோம்னா, ஆம் ஹோல் சுற்றளவு வந்து நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். 8 + 8 17 இன்ச்சு மொத்தம் அக்குள் சுற்றளவு. அதில் 8.5 இன்ச்சு நமக்கு இதில் வரணும். ஆனால் வரலை, எனக்கு 7 இன்ச்சு தான் வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லைன் இதை வந்து கொஞ்சம் இறக்கி 5 இன்ச்சில் நான் வந்து லைன் போட்டேன்னா, அதை 6 இன்ச்சு அப்படின்னு மாற்றுவேன். இதெல்லாம் சின்ன சின்ன அல்ட்ரேஷன் தான். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் கரெக்டாகிடும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ 6 இன்ச்சில் நான் வந்து லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? 6 இன்ச்சில் லைன் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைனை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுதான் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிற லைன். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் சீடி வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் வந்து ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு அந்த 8.5 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 8 இன்ச்சு வருது. இன்னும் எனக்கு 1/2 இன்ச்சு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஒரு கர்வ் மாதிரி போட்டிருக்கேன்ல, இதை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வரைவேன். எப்படி வரையிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இது நமக்கு ப்ளவுஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் வராது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கடைசியாக ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு பார்க்குறேன். இது எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வராது, சில ப்ளவுஸில் தான் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை வந்து மார்க்கை வந்து நல்லா டார்க்காக பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரிஜினல், இதை தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக 8.5 இன்ச்சில் வந்து நிற்கி. இப்போ இது வந்து கரெக்டு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் நெக் வரையணும். பேக் நெக் எவ்வளோ அளவெடுத்தேன் அப்படின்னா 8 இன்ச்சு அளவெடுத்தேன். 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியும்
8 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து வரையணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. புரியலை அப்படின்னா மறுபடியும் பாருங்கள். இப்போ மேலே 3 இன்ச்சு நம்ம கொடுத்தோமா நெக் ரவுண்ட், அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச்சு இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக் ரவுண்ட் வந்து சீடி வச்சு மார்க் பண்ணுங்கள். அங்கே மார்க் பண்ணால அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸில் பேக் பார்ட் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் எதை கட் பண்ணுறேன், நம்ம ஆம்ஹோல் பக்கத்தில் கொஞ்சம் அல்ட்ரேஷன்லாம் பண்ணோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். எதை கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த லைனில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இது 5 இன்ச்சு, இது 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் தான் கட் பண்ணணும், சரிங்களா? மாற்றி 5 இன்ச்சில் கட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் துணியை வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் ஆனால் வெட்டும்போது துணியை அந்த மாதிரி திருப்பக்கூடாது. நம்ம வேணால் திரும்பி உட்காந்து கட் பண்ணிக்கலாமே தவிர துணியை திருப்பக்கூடாது. ஏன்னா பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் நல்லா தச்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து நீங்கள் துணியை திருப்பாதீங்க. இதில் நம்ம 15.5 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணோம்ல, அந்த ஷோல்டர் அதை கட் பண்ணுறேன். அவ்வளோதான், பேக் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசர் கட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் கரெக்டாக வெட்டலை, அதான் வெட்டி விட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்து நமக்கு ஃபுல்லாக பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு அதுதான் கரெக்டான இடம். அந்த இடத்துல ஒரு சிசர் கட்டு. அதுக்கப்புறம் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு கொடுத்தோம்ல, அதில் ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இது நம்ம தைக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிசர் கட் கொடுக்கும்போது. கீழே ஒரு சிசர் கட், மேலே ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் பேக், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து இந்த மாதிரி விரித்து காட்டுறேன். இதுதான் பேக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டோம்ல, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு தைக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சாக் பீஸ் மார்க்கு. அதனால நான் இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான், இது அப்புறம் அப்படியே மடித்து வச்சுக்கலாம். பேக் போர்ஷன் கட் பண்ணி முடிச்சதும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம், சரிங்களா? எப்போவுமே அப்படி தான். பேக்கு கட் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த இடத்துல பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பட்டி கட் பண்ணுவோம். எப்போவுமே பட்டி கட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம், சரிங்களா? இது எப்போவுமே இப்படி தான், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த துணியை வந்து இப்படி திருப்பி போடுறேன். ஏன் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணணும்ல, அதுக்காக வீடியோவில் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் கட் பண்ணோம்ல அது இருக்குது. அதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதே தான், அது கரப்பக்கம் அங்கே இருக்குது, ஃபோல்டிங் வந்து என் பக்கத்தில் இருக்குது. ஸ்லீவ் கட் பண்ணும்போது இதை இன்னொரு ஒரு ஃபோல்டிங் கொடுப்போம். ஃபோல்டிங் கொடுத்து தான் நம்ம ஸ்லீவ் எப்போவுமே கட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இப்படி நாளாக இப்படி மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ் எனக்கு இதில் கட் பண்ண துணி பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நான் வந்து ஒட்டு போட்டு தான் இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நமக்கு ரொம்ப ஈஸி. எப்படி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத, எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எப்படி ஒட்டு போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்து முடிச்சிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மடிக்கும் போது ஃபுல்லாக மடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கால்வாசி மட்டும் மடிக்கேன். முக்கால்வாசி தான் மடிச்சிருக்கேன் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. உடனே வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். அடுத்தடுத்து ப்ளவுஸ் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா இந்த துணியில் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கும். இப்போ ஈவனாக இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடில் என்ன பண்ணோம், மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 2 இன்ச்சு விட்டோமா, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் மடித்து தைக்கிறதுக்காக நான் இதில் 1.5 இன்ச்சு விடுறேன். 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக இதில் துணி எனக்கு நல்ல நிறையவே இருக்குது அப்படிங்கிறனால 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கு விடுறேன். இதுவே துணி எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அதை விட கம்மியாக தான் விடுவேன். இப்போ 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட லென்த்து எனக்கு 5.5 இன்ச்சு. நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு 6 இன்ச்சுக்கு லைன் போடுறேன். இங்கே ஒரு 6 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு மறுபடியும் ஒரு 6 இன்ச்சு. இப்போ அதில் ஒரு லைன் போடுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இருந்து 3.5 இன்ச்சு, இது காமன் சரிங்களா. மேலே இருந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வைங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு அதுலேயும் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்போ இதில் ஒரு லைன் போடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே உங்களுக்கு தையலுக்காக மேலே 6 இன்ச்சு மொத்தமாக, சென்டரில் மேலே இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு, ஆம் ஹோலில் 8.5 இன்ச்சு, நம்ம 17 மொத்தம் வந்துச்சா, 17ல் பாதி 8.5, கரெக்டாக அந்த 8.5 இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல அந்த லைனில் வைங்க. வச்சு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே இருந்து இந்த 8.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போடுங்க. புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்லீவ் ரவுண்டு வந்து மொத்தம் 13ல் பாதி 6.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே நம்ம 8.5 இன்ச்சு எடுத்தோமா, அதுலேயும் தையலுக்கு 1.5 இன்ச்சு கொடுக்கணும். இப்போ இதில் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ லைன் போடுறதுல இதுதான் நமக்கு வந்து தையலுக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னா இந்த லைன் போடுறதுல அதுதான். கீழே இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபஸ்ட்டில் ஒரு லைன் இருக்கா, அந்த லைனில் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது 3 இன்ச்சு போட்டிருக்கோம்ல, அதுல இருந்து கீழே கரெக்டாக 3/4 இன்ச்சு விடணும். 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு வேண்டாம், 3/4 இன்ச்சு விட்டால் போதும். இது இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுருக்கோமா, அதுலேருந்து அப்படியே வளைஞ்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணணும். கரெக்டாக வளைச்சி கொண்டு வந்து அந்த 8.5 இன்ச்சு இருக்குல்ல அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. 1.5 இன்ச்லேருந்து இந்த மாதிரி வளைஞ்சு வருது. ஓகேவா? இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ட்ரா பண்ணோமோ அது மேலேயே அப்படியே கட் பண்ணி கொண்டு வாங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள துணியை வெட்டணும். இது இந்த மாதிரி சாக் பீஸ் எப்படி மார்க் பண்ணிக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சிட்டு. இப்போ அதை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நம்ம கீழே மடித்து தைப்போம்ல, அதுக்காக 1.5 இன்ச்சு விட்டோமா, அதில் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சென்டர்லேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கிளாத்தை வந்து விரித்து பார்த்தோம் அப்படின்னா இதான் ஸ்லீவ். சரிங்களா, ஸ்லீவ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியது இருக்குது. இந்த பக்கத்தில் எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த பக்கமும் கொண்டு வரணும்ல. நம்ம 4ஆக மடித்து தானே ஸ்லீவ் கட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டிங் விடும். அந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம இப்படி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கணும். சரிங்களா, இப்போ வந்து 2 கைக்குமே நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணல அந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தான் நம்ம மடித்து தைக்கும் போது நமக்கு யூஸ் ஆகும். ஒரே அளவில் மடித்து அப்படியே தச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிட்டு. அடுத்தது நம்ம என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு. நிறைய பேருக்கு டவுட்னாலே இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறது, இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நமக்கு ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேக் கட் பண்ணோம்ல, அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட்டு. சரிங்களா, இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் பேக்கில் உள்ள பீஸ் அப்படியே எடுத்து இந்த துணி மேலே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி துணியை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. உள்ள சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கிராஸில் போட்டு கட் பண்ணாங்கன்னா அது கிராஸ் கட்டு, ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் கட்டு. இவ்வளோதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆனால் கிராஸ் கட்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிராஸ் கட்டும் ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அது எந்த ஷேப்பில் இருக்கோ அதோட அவுட்லைனை அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் அப்படியே ட்ரா பண்ணணும். எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண முடியுமோ அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த வளைவு வரும்ல அந்த இடத்துல மட்டும் கையை வச்சு வரைஞ்சிக்கோங்க. மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறது எல்லாமே நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த கர்வ் மட்டும், அதாவது இந்த ஆர்ம் ஹோல் சைடு மட்டும் அப்படியே ட்ரா பண்ணி எடுக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி இதில் இந்த சைடு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் போர்ஷன் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் இந்த ஆல்ரெடி நம்ம போட்ட லைன்ஸை வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு நம்ம அளவெடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு அளவெடுத்தேன். அந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்கு கட் பண்ணுவோம் அப்படின்னு வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னால். இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீடியை வச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்கு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நெக் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். நெக்கு வந்து நம்ம இப்போ வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு உடனே அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு அப்புறம் அடுத்து இந்த சைடு எடுங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு ஆர்ம் ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு நிமிஷம். பேக்கில் வந்து நமக்கு ஒரு லைன் இருக்குல்ல,
ஆம் ஹோல் கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சுக்கு அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணும்போது அந்த அளவை அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்லேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோமா, இப்போ இந்த 2 லைனுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து ஆம் ஹோலில் வந்து கட் கொடுக்கணும். உள்ளே தள்ளி கட் கொடுப்போம். ஏன்னா ப்ளவுஸில் வந்து சுருக்கம் நிறைய வரும்ல, அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் துணியை வந்து கட் பண்ணி விடுவோம். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அடுத்தது 1/2 இன்ச்சு வந்து மறுபடியும் அப்படியே 1/4 இன்ச்சு ஆக்கி இந்த மார்க்கிங்கில் கொண்டு வந்து விட்டுறணும். டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஹைட்டு நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் வீடியோவில் கவர் ஆகலை, நான் வந்து 12 இன்ச்சு எடுத்தேன். 12 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது 13 இன்ச்சு ஃப்ரண்ட் ஹைட்டாக வைக்கணும். ஏன்னா தையலுக்கு எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால 12 + 1 13 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டாக எடுத்துக்கணும். முதல்ல ஒரு மார்க்கு, அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுலேருந்து ஒரு மார்க்கு 13 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். இப்போ அதை ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம். மேலே நெக் ரவுண்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணோமா, அதை அப்படி கீழேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு 1.3 மார்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 1.3க்கு அப்புறம் இன்னொரு 1.3 மார்க் பண்ணுங்கள். அடுத்தது சென்டரில் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கீழே 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருந்து ஒரு 1.3, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 1.3 மார்க் பண்ணி இந்த மார்க்கிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம எப்படி இதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லைனையும் கரெக்டாக இந்த லைனில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது இந்த லைனை கரெக்டாக ஆப்போசிட் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டோம்ல, அதில் இந்த மாதிரி மார்க் ஜாயின் பண்ணணும். கீழே ஒரு வி மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். துணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாத மாதிரி கட் பண்ணுங்க. நான் நெக் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நெக் ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷோல்டர் கட் பண்ணுங்கள். எனக்கு வசதியாக இல்லை, அதனால் நான் வந்து துணியை திருப்பிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆம் ஹோல் வந்து நம்ம ஆல்ரெடி உள்ளே தள்ளி 1/2 இன்ச்சில் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. நான் அதை வந்து கட் பண்ணலை, அதை அப்படியே விட்டுட்டேன். அது இருக்கட்டும், நம்ம கடைசியாக எக்ஸ்ட்ரா வந்தால் கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதனால் எப்போவுமே இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறது நல்லது. அதனால நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். இது எப்படி கட் பண்ணுறங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வி மாதிரி போட்டிருக்கேன்னா அந்த வியில் கொண்டு போய் முடிக்கேன். அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே கட் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அடுத்தது நம்ம சிசர் கட் கொடுக்கணும். இது நம்ம பட்டி ஒன்று கட் பண்ணணும் தெரியுமா. பட்டி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்கும் இடையில
எவ்வளோ வித்தியாசம் வருதோ அதை தான் நம்ம வந்து பட்டியாக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக்கு, அது வந்து ஃப்ரண்ட்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல. இதை தான் நம்ம வந்து பட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க பட்டி அளவு எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வீடியோவில். இதனால தான் நான் வந்து பட்டி அளவு வந்து எடுக்கலை. ஏன் அப்படின்னா எப்போவுமே பட்டி வந்து இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து பட்டியாக வந்து கட் பண்ணணும். நான் சிசர் கட் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1.25 ஒரு இன்ச்சு ஒரு மார்க்கு, அடுத்து மறுபடியும் ஒரு 1.25 ஒரு மார்க்கு. நம்ம வந்து அதில் சிசர் கட் கொடுத்துக்கணும். ஏன்னா சிசர் கட் கொடுத்தா அப்படி மடித்து ஈஸியாக கட் பண்ண வசதியாக இருக்கும். ஈஸியாக தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், மேலே உள்ள ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுறேன். அது வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சில் தைப்போம், அதனால 1/2 இன்ச்சில் லைன் போடுறேன். இப்போது அந்த பட்டி டிஃப்ரென்ஸ் எடுக்க வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட்டை பார்த்தோன்னா அடுத்தது இந்த மாதிரி டிஸ்டன்ஸை பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு நோட்டில் தெளிவாக சொல்லித்தரேன் பட்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத. பொதுவாக நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிராயிங்கை பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பட்டி வந்து கட் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி நோட்டில் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஹைட்டு 4 இன்ச்சு, அடுத்தது இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எனக்கு ஒரு 3.5 இன்ச்சு வந்துச்சு. அந்த 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அந்த 3.5 இன்ச்சுலேருந்து கீழே ஹைட்டு எனக்கு ஒரு 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2வது ஒரு நாட்ச் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும், இதிலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத 6.5 இன்ச்சு இருக்குது. அந்த 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிடுவேன். அடுத்தது இந்த இதிலேருந்து சின்ன சின்ன அளவுகள் கூட எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன அளவுகள் கூட மார்க் பண்ணிக்கிடுவேன். இது 4 இன்ச்சு வந்திருக்கு, இந்த ஹைட்டு 4 இன்ச்சு வருது. இதுக்கு அடுத்து கொஞ்சம் தள்ளி நான் ஹைட்டை செக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4.5 இன்ச்சு வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிடுவேன். நோட்டில் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுத்தது பட்டி கிளாத்தில் வரைஞ்சி வெட்டிடுவேன். இது 4 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, அடுத்தது இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு, இந்த ஹைட்டு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு. இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே ரெடி. பட்டி தான் இப்போ கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பட்டிக்குள்ளே பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீஸில் எப்போவுமே நம்ம தையலுக்காக ஒரு லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் தையலுக்காக இந்த ஸ்கேல் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கரெக்டாக. ஸோ அந்த 1 இன்ச்சையே நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். 1 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நோட்டில் என்ன வரைஞ்சிருக்கணும் அதை அப்படியே இந்த பட்டியில் வந்து அதே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி வரைஞ்சிருவேன். இதில் 4 இன்ச்சு 4 இன்ச்சில் ஒரு ஹைட்டு, அடுத்து ஒரு 3.5 இன்ச்சு, அப்புறம் இந்த 3.5 இன்ச்சிலேருந்து மேலே ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு வந்தது. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். கடைசியாக தான் போடுவேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணோமா, 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பட்டி அளவு எடுத்து தைக்கும்போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் வருதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா. கடைசியாக ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒழுங்காக வரமாட்டுக்கு, ஏற்ற இறக்கமாக வருது அப்படி சொல்லுவீங்களா. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக போட்ட லைன் 4.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சில் லாஸ்ட்டு ஹைட்டு. இப்போது மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த போர்ஷனில் உங்களுக்கு எது வந்து புரியலை அப்படின்னாலும் மறக்காமல் கேளுங்க.
அடுத்து உங்களுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ கூட நான் வந்து மேக் பண்ணுறேன். எந்த போர்ஷன் புரியலையோ அந்த போர்ஷன் வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இப்போ வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பட்டி வந்து ரெடி. பட்டி வந்து எனக்கு இது 2 பீஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு பட்டினா எப்போவுமே 6 பீஸ் வேணும். அது நம்ம கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 பீஸ் எடுத்துடலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்ம வேறு கிளாத்து தான் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற துணியை எடுத்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தீங்களா, லைனிங் இருந்தால் ஈஸியாக நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைனிங் இல்லாத ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஏன் கிராஸ் பீஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்கும்போது நமக்கு நெக்கு வந்து மடித்து தைக்கும்போது அசிங்கமாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எப்போவுமே எடுக்கவே கூடாது. கழுத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு வர்ற மாதிரி லைன்லாம் போடுறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படிங்கிறதே தெரியாது. எக்ஸ்ட்ரா வெட்டுவீங்க, இல்லைனா கம்மியாக வெட்டுவீங்க. ஆனால் போக போக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, கழுத்து நம்ம தைக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த நம்ம ஹூக் அப்புறம் வி ரெண்டுமே நம்ம தைப்போம் தெரியுமா, அதுக்காக வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அது ஒரு 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணுவோம். ஆனால் அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ அடுத்து ஒரு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் வீடியோ சொல்லித்தரோம்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துறேன். ஒன்றும் இல்லை, ஹைட்டு 10 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இந்த மாதிரி 2 கிளாத் கட் பண்ணுவேன். ஒரே மாதிரி கட் பண்ணி அதை ஊக்கு பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அது வீடியோ எடுத்தேன், அது கவர் ஆகலை, இது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஜாயின் பண்ணுவோம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதுவுமே நம்ம அடுத்த தையல் வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி கடைசியில் வந்து அதை ஜாயின் பண்ணி நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இவ்வளோ தான் ப்ளவுஸ் வீடியோ. இவ்வளோ தான், ரொம்ப 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 ஈஸி. ஏன் ஆக்சுவலி பிகினருக்கு வந்து ப்ளவுஸ்க்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கிட இப்போ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. எப்போவுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு விஷயத்த படித்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு நல்லா புரியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேரத்தில் சொல்லிக் கொடு. எனக்கெலாம் நான் படிக்கும்போது ப்ளவுஸ் கற்றுக்கிட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எந்த விஷயம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோமோ அது வந்து நமக்கு டக்குன்னு மண்டைக்கு ஏறிடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கும்போது நமக்கு வந்து அது புரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் கற்றுக்கிட்ட ஆர்வமாக இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டே சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கட்டிங் வீடியோ முடிஞ்சது, ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து பார்க்கலாம்.